வளர்ச்சி அடையிறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மாத்திரம் நான் சொல்லிக்கிறேன். இப்போ என்னென்னா, நம்ம 4 குடி இருக்கிற ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல 4 குடி இருக்கிறோம். அந்த 4 குடி இருக்கிறது ஒத்துமையாக இருக்கிறதுக்கு வழியை தேடிக்கணும். அந்த இடத்துல நம்ம கொடி நட முடிஞ்சால் அந்த இடத்துல நம்ம கொடி நடணும். பேட்ஜ் பாக்கெட்டில் நிறுவன தலைவர் ஆறுமுகம் ஐயா அவரோட பேட்ஜுகளை அவங்கவுங்க இந்த கட்சியோட நான் இந்த கட்சிக்காரன் அப்படிங்கிற பேட்ஜை பாக்கெட்டில் வச்சுக்கலாம். ஒன்று, அது அறிமுகமாகும், விளம்பரமாகும். ரெண்டாவது, எங்கே 4 குடி இருந்தாலும் அந்த இடத்துல ஒற்றுமை வளர்த்தக்கு எவ்வளவு பாடுபட்டாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையானாலும் சரி, ஒற்றுமையை வளர்த்துறதுக்கு படி எடுத்து வைக்கணும். அந்த இடத்துல நீ நான் அப்படி இப்படின்னு இருக்காதீங்க. தயவு செஞ்சு கட்சிக்குள்ளே இருக்கணும்னா ஒத்துமை வளர்த்துக்கோங்க. பிரச்சனையாக இருந்தாலும் விட்டுருங்க, நம்ம கட்சியில் இருப்போம், நம்ம நல்லா இருப்போம், அதுக்கு வழி பார்ப்போம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கோங்க. அங்கே 4 பேர் அங்கே 4 பேர் இருந்தாலும் அந்த 10 கூடி இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வாரத்துக்கு ஒரு நாளோ 15 நாளோ ஒரு இடத்துல கூடி நம்ம கட்சியை பற்றி பேசுவோம். அந்த இடத்துல இருக்கிற மக்களை ஒன்று திரட்டுவோம், ஒற்றுமையை வளர்த்துக்குவோம். அப்படியே வளர்ந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். அது வளர்ந்து நம்ம பெரிய ஒரு இதுக்குள்ளே போயிடுவோம், நம்ம நல்லா இருப்போம். கண்டிப்பாக நமக்குள்ள அரசியல் கிடைக்கும். நம்ம இந்த இனம் நல்லா, சமூகம் நல்லா இருக்கிறதுக்கு இது ஒரு வழி, எனக்கு தெரிஞ்ச வழி அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கான். அந்த ஆலோசனை கூட்டம் நம்ம என்ன இதுக்கு மேலே என்ன நடந்து போகிறது, என்ன வர்றது பிடிக்கிறது. நம்ம கட்சிக்காக பண்ண நம்ம நோக்கில் நம்ம மக்களுக்கு நம்ம இன மீண்டும் நம்மளுக்கு வரணும். நம்ம இன இன்னொரு அடிமையாக இருக்கக்கூடாது. நம்ம இனம் போயர் சமுதாயத்தில் இன்னொருத்தர் அடிமையாக இருக்கக்கூடாது. நம்ம இனம் என்றைக்கு கூட்டத்தை ஜனம் பெருகிட்டே இருக்குது. நம்ம இருக்க நம்ம நல்லது செய்யணும், நம்மளுக்கு ஒரு அதிகாரம் ஒன்றும் இல்லை. எங்கே நம்ம ஒரு டேஷனுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நம்மளுக்கு ஒரு பவர் எல்லாமே இருக்குது. அந்த பவர் நம்ம உண்டாக்கணும். பவர் உண்டாக்குனா தான் நம்ம இருக்க நம்ம மேலே போக முடியும். அவனை போய் ஒரு இடத்துல நீ உட்காரான்னு சொல்லி நம்மளை உட்காரணும். நம்ம நிற்க வச்சுலாம் பதில் சொல்கிறான். அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சியை நம்ம பண்ணணும். போலீஸார் நம்மளை பார்த்தா போலீஸார் பயப்படணும், அவனை பார்த்து நம்ம பயப்படுறோம்ப்பா. போய் நின்று நான் உட்கார சாமி அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்மள இல்லையே, தைரியம் இல்லை, நம்ம ஆளுங்க யாருக்குமே கிடையாது. இருந்தாலும் ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்? இன்னும் அந்த மண் வெட்டிக்கிட்டு கல் வெட்டிக்கிட்டு செம்மதில் இன்னும் தூக்கிட்டு அலைகிறான். நம்மளுக்கு ஒரு அதிகாரம் வரணும், ஒரு தெம்பு வரணும், ஒரு அதிகாரம் வரணும். நம்மளுக்கு ஒரு பவர் இருக்கணும். எவ்வளோ நம்ம இனத்தில் எவ்வளோ நம்ம சாதிக்கலாம், நம்மளுக்கு ஒரு பவர் காட்டணும். அதான் எனக்கு தெரிஞ்சது. நம்மளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கணும். பாயிண்டில் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு பவர் இருந்தால் தான் நம்ம எங்கே வேணால் போகலாம். எவனா இந்த கட்சியாருங்களா அவனுக்கு எது வேணால் நம்ம பக்கத்தில் மோத கொஞ்சம் ஓத்தனம் பண்ணுவான், அது கொஞ்சம் இது பண்ணுவான். நம்ம கட்சியை இன்னும் மேலும் மேலும் பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்டேஷனில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஒரு ஆளாக மதிக்கிறது இல்லை. போனோடனே ஆளுங்கட்சியாக இருந்தால் அப்படியே உட்கார வச்சு நம்ம மேலே தப்பே இல்லைனாலும் நம்மளை அவங்க சொல்கிற மூலயமா வச்சு நம்மளை இது பண்ணுவாங்க. நம்ம தான் தண்டனை அனுபவிப்போம். ஏன்னா அவங்க நம்ம கம்யூனிட்டியை அவங்க கண்டுக்கிறதுல ரொம்ப கீழ்த்தனமாக நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜெயிச்சு வரலாம், நம்மளால் முடியாது எதுவும் இல்லை, கொஞ்சம் டைம் இருக்கும், அவ்வளோதான். இதில் உள்ள அனைவரும் கொஞ்சம் நல்லா செயல்பட்டோம்னா நம்மளால் சீக்கிரம் முன்னேறி வர முடியும், கட்சியை ரொம்ப மேலே கொண்டு போயிடலாம். இப்போ நம்ம கட்சி ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம கம்யூனிட்டி இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் கலந்து இருக்காங்க, எல்லாம் தாயாப்பிலே பழகிட்டு வராங்க எல்லா இடத்துலையும். ஆனால் நம்மளை ஒரு சில இடத்துல மதிக்கிறது இல்லை, அதெல்லாம் நம்ம உடச்சி நம்ம மேலும் மேலும் முன்னேறி வருவோம். கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. மோஸ்ட்லி அண்ணன் சொன்ன மாதிரி தான், மோஸ்ட்லி இப்படி தான் இருக்குது. நம்ம இதில் மோஸ்ட்லி இப்படி தான் நடக்குது. போலீஸ் எந்த ஸ்டேஷன் போனாலும் இப்படி தான், எல்லாம் ஃபஸ்ட்டு கேஸ்ட்டு தான் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப கேஸ்ட்டு ரொம்ப கீழ்த்தனமாக நடத்துகிறாங்க. என்ன ஆனாலும் சரி, நீ இந்த கேஸ்ட்டா இப்படியா அப்படியே அடித்து துரத்துறாங்க. சில பேர் கேட்குறதே கிடையாது. நம்ம என்ன சொன்னாலும் வாய் கொடுத்து கேட்குறது கிடையாது, ஃபஸ்ட்டு காது கொடுத்தும் கேட்குறது கிடையாது. இப்படி தான் மோஸ்ட்லி நடக்குது. இந்த மாதிரி கட்சியில் இருந்தால் தான் நல்லா உழைச்சி முன்னேற்றி உழைப்பார் முன்னேற்ற காலகட்டத்தில் இருந்து உழைச்சி மேலும் மேலும் மேலே எல்லாத்துக்கும் நம்ம யார் என்னன்னு நம்ம காட்டணும். அதுக்கோசரம் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, சிறப்பாக இருக்குது. இந்த மாதிரி மீட்டிங் பார்த்ததும் கிடையாது நான். எல்லோரும் காசு கொடுத்து தான் வந்திருக்காங்க. ஆனால் இதுலேருந்து யாரும் காசு வாங்கினதும் கிடையாது. எல்லோரும் மக்களுக்காக தான் வந்தது, எல்லாம் எங்கள் அண்ணனுக்காக தான் வந்தது. எல்லாம் இந்த மாதிரி வாங்கடா தம்பி போகண்டா, என்னென்னு பேசுவோம், உழைப்பாரை பற்றி தான், உழைப்புனா என்ன அப்படின்னு தெரிஞ்சு பேசுகிறதுக்கோசரம் தான் அண்ணன் கூப்பிட்டு வந்தார். ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப நன்றி.
வணக்கம். நான் காலையில் கொஞ்சம் லேட்டாகி வந்துட்டேன். நேரத்துலேயே வந்திருப்பேன், தெரியல. மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாகி தான் வந்தேன். பரவாயில்ல, நன்றி, வணக்கம். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுலேயும் ஒவ்வொரு பொறுப்பாளரை நியமிக்கணும். ஏரியானா இப்போ சேலம் மாவட்டம் அண்ணன் சொன்னார்ல சவுந்தர் பாண்டி, ஒவ்வொரு வார்டு வரைக்கும் வார்டில் ஒரு ஆள் இருக்கணும், ஊரில் ஒரு ஆள் இருக்கணும், மாவட்டத்தில் ஒரு ஆள் இருக்கணும், ஒன்றியத்தில் ஆள் இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் நிர்வாகம் கரெக்டாக பண்ண முடியும். நம்ம பாட்டுக்கு ஊருக்கு ஒருத்தரை பேசிட்டு இன்றைக்கி போகிறோம் நாளைக்கு போகிறதில்ல, கும்பல் போடுறோம் மைக்கா நாள் போகிறதில்ல. ஒரு தொடர்ந்து ஒரு 2 தரம் 3 தரம் போய் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆளை நீ தான்ப்பா பொறுப்பு, நீ இதை ஊரை பார்த்துக்கணும், நீ என் கூட வரணும் அப்படின்னு சொன்னால் வருவாங்க. நம்ம போகிறோமா சொல்லிட்டு வந்துடுறோம். இப்போ இது மாதிரி பசங்களாம் ஆர்வமாக வரும்போது என்ன பண்ணோம்னா, பசங்களை பிடிச்சி ஒரு வேலைக்கு தோதான பசங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அவங்கள பொறுப்பில் கொண்டாந்து சேர்த்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். அதான் மாவட்ட வாரியாக கீழே இருந்தால் மேலே போகணும். வீட்டுக்கு ஒரு தலைவர், அது மாதிரி தான். வீட்டில் ஒரு தலைவர் இருந்தாங்கன்னா ஊருக்கு ஒரு தலைவர், அப்படியே படிப்படியாக மாவட்டம் ஒன்றியம் இது மாதிரி போயிட்டே இருக்கணும். எல்லா இடத்துலையும் நம்ம வந்து தலைவரை நியமிக்கிற வழியை பாருங்கள். தலைவரை நியமிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊரில் பையன் இப்போ அந்த வார்டில் இருந்தால் அப்படின்னு வச்சுங்க, அந்த வார்டில் இருக்கிறவங்கள 10 பேர்த்தையுமே தம்பி இப்போ கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டிங்கன்னா எல்லாம் வந்துடுவாங்க. அதே அடுத்த ஊருக்கு போனோம்னு வச்சுக்க, அடுத்த ஒரு இடத்துல போகிறாங்கன்னா அங்கே ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, அவங்க சேர்ந்தாங்கன்னு வச்சுங்க, கும்பல் சேரும், உடனே நம்மளை முன்னுக்கு கொண்டாந்துடலாம். நம்ம ஏற்கனவே இப்பயும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம், தேயக்கூடாது. வளர்றோம்னா திருப்பி வாழை மாதிரி வெட்டுனா அடுத்த கட்டம் முளைக்கும். அதுக்கு தான் பசங்களை சேர்த்துறது. இப்போ நம்மளுக்கு வயசு முடிஞ்சு போச்சா, நம்ம பசங்களை 2 பேர்த்த சேர்த்துவிட்டா கட்சியை எழுத்துக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, இருக்கிற பசங்களை முன்னாடி கொண்டாந்து எல்லாம் சேர்த்து விடுங்க. அண்ணனுக்கு தெரியும் வந்தார், இன்னும் வந்து சேலம் மாவட்டத்தில் ஒன்றும் ஒருங்கிணைக்க முடியல. இது மாதிரி மீட்டிங் போடணும், நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் போட முடியும், நம்மளால் ஒண்டி பண்ண முடியாது. நானும் சுற்றி பார்த்துட்டேன். எல்லாம் செலவு காலத்துக்கு பசங்க அங்கே பக்கம் பயப்படுவாங்க. சும்மா வந்துட்டு போகிறதுனா போவாங்க. ஒரு 20,000 30,000 செலவு பண்ணோம்னா பின்தங்குறாங்க. எல்லாம் அந்த கட்சியில் தராங்க, இந்த கட்சியில் தராங்க. இப்போ விஜய் கட்சியில் ஒன்றாட்டம் தம்ம முடியல ஒரு 100 பசங்க நம்ம ஆளுங்க எல்லாம் அதில் தான் இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க எங்கன்னா வராங்க போயிடுவாங்க, வராங்க போயிடுவாங்க அப்படிங்கிற கண்ட்ரோலுக்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் கீழே இறங்கி வேலை செய்யணும். தண்ணி விட்டால் மண்ணை பேய்கிற மாதிரி பேஞ்சிகிட்டே இருந்தால் தான் வேலையாகும். இன்றைக்கி மேய்ச்சி விட்டு நாளைக்கு வைக்கலாம்னா அது உறவு ஏறாது. அடித்த உடனே அதை பிடி பலமாக பண்ணினா தான் ஒரு சிலையாக உருவாக்க முடியும். நம்மளுக்கு எல்லா தொழிலுமே தெரியும். ஜாதியை சொல்கிறத பற்றி நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஜாதி யார் போனாலுமே, நீ போனாலும் தான். இப்போ அங்கே ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுங்க, சண்டை நடந்தால் இந்தாண்ட வந்துடுவான், இந்தாண்ட வந்தால் அந்த ஒட்டப்பையில் பாடுறா எவ்வளோ திமுறா பேசுகிறான் அப்படிம்பாங்க. அதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. ஒட்டன்னா ஒட்டணும், பயப்படக்கூடாது. நம்ம ஒட்டுறதும் திறமையான ஆளுங்க. நம்மளுக்கு வந்து ஒட்டர்னு எதுக்கு பேர் வந்தது, இதை அறுக்கிறதும் நம்ம, இதை ஒட்டுறதும் நம்ம தான். ஒரு கோயில் சிற்பம் செய்கிறோம்னு வச்சுங்க, அதை எப்படி செய்யணுங்கிற ஐடியா நமக்கு தான் ஃபஸ்ட்டில், 2வது தான் இவங்களுக்கு போனது. அது மாதிரி ஒட்டவும் தெரியும், வெட்டவும் தெரியும் நமக்கு. அது மாதிரி அடித்தளமே நம்ம தான் ஃபஸ்ட்டில். ஒரு வீடு கட்டணும்னாலும், ஒரு கிணறு வெட்டணும்னாலும், எதை செய்யணும்னாலும் நம்ம தான் ஃபஸ்ட்டில் வேலை செய்கிறோம். நம்மளை யாரும் மதிக்கிறதுண்டா? இல்லை. அதுக்காக முன்னே இருக்கிற தலைவர்களாம் கொஞ்சம் முன்னோடியாக பசங்களை காட்டி வழிகாட்டி நடத்துங்க. மிக்க நம்ம ஜாதி சங்கம் எல்லாமே ஒன்று சேர்த்து நடத்துனீங்கன்னா நம்மளது முன்னேற்றத்துக்கு வந்துடலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஐயா ஆறுமுகம் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே வந்து இப்போ வந்து ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்தா தான் ஓட்டே போடுவேங்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் காசு கொடுத்தா தான் நம்ம கட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்குது எல்லாருமே. நம்ம ஆளுங்க வந்து நம்ம அண்ணன் தம்பிங்க, நம்ம போய் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம், அவன் என்ன வளர்ந்துட்டான்னா அவன் பெரிய ஆள் ஆயிடுவான்னு, நம்ம அப்படியே கீழே தானே இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே, எல்லா ஏரியாலையும் பொதுவாக. அப்படி இருக்கிறப்ப ஒருத்தன் வளர்றான்னு தெரிஞ்சால் அவனை வந்து கைத்தட்டி உயர்த்த மாட்டாங்க யாருமே, கீழே தட்டி விட தான் பார்ப்பாங்க.
ஏன் நம்மளுக்கு அது அவன் போய் கேட்க மாட்டான். அதை நம்மளுக்கும் வந்து அதுலேயும் ஏதோ ஒரு பொறுப்பு வாங்கி கொடுத்து நம்மளும் நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற ஆசை இருக்காது. அவன் ஏன் போய் முன்னாடி போகிறான், அவன் என்ன பெரிய ஆளா அப்படிங்கிறது தான் இந்த உலகம். நம்ம ஆளுங்க எல்லாருமே அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே வர்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாருமே வந்து நம்ம கூப்பிட்டோம்னா வச்சுங்களேன், எனக்கு வேலை இருக்குது, நான் இங்கே வேலைக்கு போனால் 200 சம்பாதிச்சிடுவேன், 500 சம்பாதிச்சிடுவேன், அதே வந்து நான் இங்கே வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இல்லை என்ன வாங்கி தர, எதாவது வாங்கி தரியா. இப்போ நம்ம இதில் அதிகமாக இருக்கிறவங்க குடிக்கிறவங்க தான். கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஆசைப்பட்டு வரவங்க தான் கட்சிக்கு நிறைய பேர் ஒரு இதுக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு, நான் வந்து பெரிய ஆளுங்களை தான் எல்லாத்தையும் கூப்பிட்லான்னு பார்த்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து இவங்கள கூப்பிட்டு இவங்கள வச்சு அவங்கவுங்க பேரண்ட்ஸை வச்சு மூவ் பண்ணால், இவங்கள வச்சோம்னா வச்சுங்களேன், அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அம்மா இந்த மாதிரி நல்லா இருக்குது வாங்க அப்படின்னு. அவங்க 4 பேர்த்துக்கிட்ட சொன்னால் இன்னொருத்தர இது மீட்டிங் போடுறப்ப அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்படியே தான் சேர்க்க முடியும் கொஞ்சம் பேர்த்த. அதுக்கப்புறம் எல்லாம் வந்துடுவாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்கிறப்ப தான் வந்து இன்ட்ரடியூஸே ஆகும். அதனால் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம இளைஞரை கூப்பிட்டு வருவோம், அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா அப்பா அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாத்திட்டையும் சொல்லி கூட்டிகிட்டு வருவோம். ஏன்னா இப்போ இவ்வளோ தூரம் வரணும்னு வச்சுங்களேன், அவங்க காசு தருவாங்களா அப்படின்னு தான் யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் ஒரு 500 தரேன்னு சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல ஒரு 200 பேர் 300 பேர் வந்திருப்பாங்க. அதுதான் இந்த உலகங்கிறேன். நான் புலியோலம். இப்போது எனக்கு இங்கே வர வரைக்குமே எனக்கு இந்த கட்சியை பற்றி தெரியாது. அப்பாவுக்கு தெரியும், அண்ணனுக்கு தெரியும். அதனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த கட்சி. அதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதே நம்ம எப்படின்னா பிரபலப்படுத்தணும் கொஞ்சம் கட்சியை, அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற முடியும். யாருக்குமே இப்போ என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க, யாருக்கும் தெரியாது நம்ம கட்சியை பற்றி. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு, இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி தான் யாருக்கும் தெரியாமல் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறது தான் அது கொஞ்சம் முன்னேற மாதிரி இருக்கும். உழைக்கணும் சொல்லப்போனால் அந்த மாதிரி. இப்போ உழைப்பாளர் முன்னேற்ற கழகம்னு இருக்குது, நம்ம உழைச்சா தான் இன்னும் கொஞ்சம் முன்னேறி அப்படியே போயிட்டே இருக்கலாம். அண்ணன் சொன்ன மாதிரி. வணக்கம். இங்கே கூடியிருக்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. தம்பி சொன்னாப்புல, நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டா ஆளுங்கட்சி பார்க்குது, ஆளாத கட்சியும் பார்க்குது. நமக்குன்னு ஒரு கட்சி நம்ம அங்கீகாரத்துக்கு தான் இந்த கூட்டம். இந்த கூட்டம் இப்படியே விட்டுறக்கூடாது. இப்போவும் ஒரு சில ஊருக்கு பக்கத்து ஊரில் அக்கத்தூரில் யாருக்கும் இதை பற்றி தெரியாது, இங்கே மீட்டிங் நடக்குது அப்படிங்கிறது. நம்மளோட என்னென்னா, நம்ம ஜாதியில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் பக்கத்தூர் அக்கத்தூரில், ஏன் இப்போ தீர்ப்பஞ்சலிக்கே ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் அந்த மீட்டிங் நடக்கிறது தெரியாதான். இப்போ எங்களுக்கு வெள்ளையல்பட்டியில் தெரியும், புத்தனாம்பட்டியில் தெரியும். அதை விட்டால் தேனூரில் கூட இந்த மீட்டிங் தெரியாது. நம்ம அங்கேயும் நம்ம இந்து ஒட்டர் ஜாதி எல்லாம் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் இளைஞர்கள் சரி பெரியவர்கள் சரி அனைவரும் ஒவ்வொருத்தவங்கள்டையும் சொல்லி, நம்ம இந்த ஆளுங்கட்சி ஆளாத கட்சி சொன்னார்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க கட்சியில் இருந்தாலும் பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும் சப்போர்ட்டு கொடுக்க. நம்மளுக்காக நம்ம கட்சியில் பாடுபடுறவங்க நாளைக்கு சப்போர்ட்டு கொடுக்கணுன்னா இந்த மீட்டிங் இந்த மண்டபத்தில் மட்டும் நடந்தால் பத்தாது. இது ஒரு மாநாடாக அமையணும். திருச்சியோ பெரம்பலூரோ விழுப்புரமோ எங்கே இருந்தாலும் நம்ம இந்து ஒட்டர் என்னப்பது உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் அரசியல் எழுச்சி இது ஏற்பட்டால் நாளைக்கு நம்ம அரசியலில் உட்காரத்துக்கு ஒரு நல்ல வலுவு கிடைக்கும்னு என்னை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் கட்சி முன்னேறணும்னா, இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ நம்மளும் இதில் ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு ஊருக்கு ஒரு 10 பேர் 20 பேர் கேட்காதவங்க நிறையா பேர் இருப்பாங்க. நம்ம போனோம்னா நம்ம இப்போ இந்த மாதிரி என்ன எதிர்பார்க்கிறது நிறையா, இதில் காசோ பணமோ இல்லை ஏதோ ட்ரிங்க்ஸோ எல்லாம் எதிர்பார்ப்பெல்லாம் நிறையா இருக்குது. அதை மீட்டிக்கிட்டு 10 பேர் சொல்லுவாங்க, வேணான்னு சொல்லுவாங்க, நான் வரல, எனக்கு 500 கொடுக்குறியா 300 கொடுக்குறியா, அது சகஜம், நான் சொல்கிறது சகஜம். நம்ம செய்கிற ஒரு முயற்சி நம்ம செஞ்சோம்னா இதே மாதிரி இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி 1825 காங்கிரஸ் பார்ட்டி இது அந்த மாதிரி அப்போ எத்தனை பேர் கூட்டம் இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் ஆங்கிலேயர் அவங்கெல்லாம் எத்தனை அடி அடித்தாங்க, எத்தனை இது செஞ்சாங்க. அதில் இறந்தவங்க ஆஜாத் சந்திரசேகர், சுபாஷ் சந்திர போஸ், இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் அவங்க உயிர் விட்டதுனால தான் நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம இந்த சுதந்திரமாக நம்ம இருக்கிறோம் இங்கே. இல்லைன்னா இவ்வளோ இதாக இருக்க மாட்டாங்க. அவங்க ஆட்சியிலே இருந்துச்சுன்னா நம்ம இவ்வளோ ஃப்ரீடமாக நம்ம இருக்க முடியாது. அதுக்கு நம்ம முயற்சியும் வேணும். நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்கள்ட்ட போய் நம்ம செய்கிற முயற்சி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக இந்த கட்சி
உயர்ந்து வரணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதுக்கு எல்லாருமே நம்ம போகணும். 10 பேர் ஒன்றியமாக இருக்கட்டும், மாவட்டமாக இருக்கட்டும், கூப்பிட்றப்போ அவங்களும் வரணும். அவங்களும் 4 பேருக்கு கூட வர்றவங்க வர்றாங்க, இல்லை நம்ம சொல்கிறது சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். சொல்லணும், செய்யணும். 4 இடத்துல ஒரு கூட்டம், ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு 10 பேரை சேர்த்து அதுக்கு தகுந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மக்கிட்ட கூட இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நம்ம இப்போ ஆரம்பிக்கிறதுனால. அவங்கவுங்களுக்கு தகுந்தது ஏதோ ஒரு டொனேஷனோ ஏதோ ஒன்று இந்த பார்ட்டிக்கு தகுந்தது கொடுத்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக நம்ம கட்சி நம்ம சென்ட்ரல் லெவலில் கூட போகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு உண்டு. போயிடுவோம் கூடிய சீக்கிரமாக. 31 எலெக்ஷன்லேயே நம்ம ஏதாவது ஒரு எம்எல்ஏ கூட நம்ம போட்டி செய்கிற மாதிரி ஏற்பாடு கூட பண்ண முடியும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி. பெரிய பங்கு. அப்போ நம்ம தம்பி இங்கே உட்கார்ந்துருந்தார், அவரும் நான் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னும் நம்ம மக்களை கொஞ்சம் சேர்த்தி பண்ணணும் மேலும் மேலும். இப்போ இந்த பேசுகிறதெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன குறைகள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கூட்டத்திலே ஒரு இடத்துலையோ ஒரு கிராமத்துலேயோ பிரச்சனைகள் வந்ததுன்னா நம்மளை மதிக்க மாட்டான்னா மதிக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். அப்போ நம்ம சமுதாயம் முன்னேறணும். அதே மாதிரி நம்மளும் ஒத்துமை இருக்கணும். ஒத்துமை எப்போ விட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ நம்மளுக்கே பாதிப்பு இருந்தாலும் அது நம்ம எதிரிக்கு நம்ம சாதனை பண்ணணும். அப்போ அதை விட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒத்துமை போனால் கண்டிப்பாக பண்ண முடியும். 2வது, இளைஞர்களை இன்னியும் அவங்கள ஒரு எழுச்சி மாநாடு மாதிரி போட்டு இந்த இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேலாம் ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு 25 பேர் 50 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து இந்த அரசியலில் எப்படி கொண்டு வரது என்ன பண்ணுறது இன்னும் அவங்களுக்கு தெரியாதுப்பா. சின்ன பசங்க இன்னும் வர்றாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா இன்னும் கண்டிப்பாக அவங்க போய் 50 பேர் 500 பேர் சொல்லுவாங்க, 5000 பேர் போவாங்க. கண்டிப்பாக அதிலும் சக்ஸஸ் ஆகலாம். அது ஒரு மாதிரி. அப்போ 2வது நீங்களும் தைரியமாக இருங்க. அதாவது நம்ம இப்போ தான் வந்திருக்கிறோம், அடிமட்டத்துலேருந்து வந்து இப்போ ஒரு லெவல் வந்திருக்கிறோம். நமக்கு தலைவர் இருக்கிறாங்க, நமக்கு கட்சி நல்லா இருக்குது. அப்போ நம்ம கட்சிக்காக பாகுபடணும். அப்போ நம்ம ஒத்துமை இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் இந்த யங்ஸ்டர்ஸ் முன்னாடி பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பப்போ என்ன வேணுமோ நாங்கள் சீனியர்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு அறிவுரை கொடுக்குறோம். நம்மளை மாதிரி எந்த சீனியர்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. ஆனால் விட்டு கொடுத்தது தான் நம்ம சாதிக்க முடியும். 2வது நமக்குள்ள ஈகோ இருக்கக்கூடாது. நம்ம குலத்தில் எப்போ பார்த்தாலும் நீ பெருசாக நான் பெருசாக அப்படி போகக்கூடாது. விட்டு கொடுத்துடணும். விட்டு கொடுத்து தம்பி வா அண்ணா வா சேர்ந்து போகலாம் அப்படி சொல்லி போனால் கண்டிப்பாக நம்ம சாதிக்கலாம். இப்போ நான் ஆந்திரா கர்நாடகா போயிருக்கிறேன். ஆந்திராவில் இருக்காங்க, கர்நாடகா இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க. நம்ம மக்கள் நல்ல வசதி இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த காலத்தில் போய் உட்காருவாங்க. எங்கே நம்ம டெல்லியில் நம்மளும் உட்காரலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் அறிவு ஜாஸ்தி, படிப்பு ஜாஸ்தி. ஏன் நம்மளால் முடியல? நம்மளால் ஒத்துமை இல்லை. ஒத்துமை சாதிக்கணுன்னா நமக்கு சரியான தலைவர் கிடச்சிருக்காரு. அவருக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த சமுதாயம் இந்த உழைப்பாளர் மக்களை கட்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ நீங்கள் யங்ஸ்டர்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணணுமோ நாங்கள் செய்கிறோம். நன்றி. என்னோடய பேர் குமரவேலன். நான் திருச்சி மாவட்ட இளைஞர் அணி செயலாளர். இப்போ ஐயா சொன்ன மாரி நம்ம சமுதாயத்தில் இன்னும் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. நம்ம ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. நீ பெருசாக நானாக பெருசாக இன்னமும் அதான் நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அந்தந்த சமுதாயத்தை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அணைக்கரிச்சு ஃபஸ்ட்டு கூப்பிட்டு ஒரு சமுதாயத்தை எடுத்து பதில் சொல்லி பேசுவோம். அதை பேசுகிற ஒரு ஒற்றுமை யாருக்கும் இன்னும் வரல. நீ சொல்லி நான் வராதா, நீ கூப்பிட்டு நான் வராதான்ட்டு அந்த ஒற்றுமையாக போயிட்டுருக்கு. அது இன்னும் சரியாக எடுத்து சொல்கிற மாரி இன்னும் மேலும் தலைவர் முன்னாடி நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் ஒரு ஒத்துழைக்கணும். நான் அதான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாட்டி நான் தகவல் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். என்னையும் மற்றும் இங்குள்ள அனைவரையும் அறிமுகப்படுத்திய நமது உழைப்பாளர் முன்னேற்றக் கழக நிறுவனத் தலைவர் அண்ணன் ஆர்மு அவர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் ஒன்றுபட்டால்தான் வாழ்வு. அதனால் நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக மாற்ற நீங்கள் அடிமட்டத்திலிருந்து உழைக்கணும். அப்போ தான் இந்த இயக்கத்தை கொண்டு போக முடியும். அந்த தம்பி சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷனில் போனால் நம்மளுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னாரு. அந்த மதிப்பை உருவாக்குவதற்கு தான் இந்த உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால் உங்களுக்கு பின்னாடி மாபெரும் படை இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். கண்டிப்பாக எங்கே இப்போது திருச்சி என்பது யார் இருக்கிறாங்க யார் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னை அறிமுகப்படுத்திய அண்ணன் ஆர்மு அவர்கள் அதுபோல் மற்ற மாவட்டங்களிலும்
மற்றவர்கள் இதேபோல் ஒரு இயக்கத்தை உருவாக்கி மாபெரும் இயக்கமாக படையெடுத்து நம் காரியத்தை சாதிக்க வேண்டும். அதற்கு நம்மளுடைய நிறுவனத் தலைவர் நமக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பார். அதுபோல் நாமும் அவருக்கு போர் தளபதிகளாக நின்று அவருடைய நம்முடைய வெற்றிக்காக நாம் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் திருச்சி மாவட்டம் ஒன்றிய தலைவர் இருக்கேன். என்ன இருந்தோம், இப்போ துறையூர் ஒன்றிய அவைத்தலைவர் இருந்தோம். இப்போ போயர் மாநாடு இதில் இருந்தோம். இப்போ நம்ம போயர் சமுதாயத்துக்கு நல்ல வழி காட்டுறதுக்கு அண்ணன் ஆறுமுகண்ணனும் கோவிந்தராஜனும் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க சொன்ன ஒரு வாக்கியம் நல்லா இருந்துச்சு. அது மக்களுக்காக உழைப்பாளருக்கு நீங்கள் உறுதியாக செயல்படுங்க, கண்டிப்பாக நம்ம பின்னாடி நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே மாதிரி அவங்க சொன்ன டயத்தில் ஆளுங்களை சேர்த்தேன். ஒரு 3 நாள், ரொம்ப நாள் கூட இல்லை, ஒரு 3 நாள் அறிமுகம் ஆனது. அந்த ஆஃபீஸ் கட்சி ஆஃபீஸ் திறக்கிறப்ப தான் நான் போனாங்க அங்கே கண்ணனூர். அதுக்கப்புறம் ஒரு 3 நாளில் ஒரு வாரத்திலேயே அடுத்தாப்புல இங்கே ஆரம்பித்தாங்க, சொன்னாங்க, அதே மாதிரி செயல்பட்டாங்க. இப்போ சொன்னால் எல்லாம் வந்துட்டாங்க. ஓரளவுக்கு நம்ம சொன்ன அளவுக்கு ஆளுங்க கொண்டாந்துட்டேன். இனிமேல் நம்ம செயல்படுத்தணும்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்படணும். அது இல்லாமல் ஊருக்கு ஒரு 2 பேர்த்த பொறுப்பு போடணுங்க. அந்த ஊருக்கு கிராமம்னு இருக்கு இல்லைங்களா, அந்தந்த ஊருக்கு ஒரு 2 பேர்த்த பொறுப்பு போடணும். அப்போ தான் அவங்க 40 பேர்த்த தயார் பண்ணி வைப்பாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து சொல்கிறது வேஸ்ட்டுன்னா அங்கே போய் ஊரில் போய் தம்பி நீ இது மாதிரி ரெடி பண்ணு, எத்தனை பேர் நம்ம இதில் இருக்காங்களோ அந்த கழகத்தை செயல்படுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஆட்டோமேட்டிக் செய்கிற மாதிரி இருக்கணும். நம்ம பாட்டு இங்கே மேடையில் பேசிட்டு போனால் வேலைக்கு ஆகாதுங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டியாக போய் அவங்கள உற்சாகப்படுத்திவிட்டு அந்த கிராமத்தில் ஏன் செய்கிறமா ஒரு 10 பேர் யார் நல்லா இருக்காங்களோ அவங்க செயல்பட்டு கூப்பிட்டா நம்ம உடனே போய் அவங்க என்ன கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணும். அதாவது மெயின் நம்ம கொடிக்கம்பம் நட்டாகணும் அந்தந்த கிராமத்தில். அப்போ தான் நம்மளோட பவர் என்னான்னு தெரியுங்க கொஞ்சமாவது. இல்லைன்னா நம்ம இப்படியே மீட்டம் கோட்டிங் போட்டு பேசிக்கிட்டே போக வேண்டியதான். அதான கிராமம் கன்ஃபார்மாக கிராமத்தில் இருக்க அந்த பயலுங்க நிர்வாகிகளை தான் வச்சு தான் நம்ம இது பண்ணி ஆகணும். அதனால் நம்ம அதை பொறுப்பு கொஞ்சம் கொடுக்கலாம். அதுக்கு நாங்கள் கூப்பிட்றப்போ ஒரு கிராமத்துக்கு இந்த திருச்சி மாவட்டம் தான் இல்லை, எந்த மாவட்டமாக இருந்தாலும் நம்ம இங்கே இருந்தாப்புலாம் அந்த மாவட்டத்துக்கு அவர் பவர் இருந்துச்சுன்னா அங்கேயும் போடுவோம், அங்கேயும் போட்டு செயல்படுத்துவோம். இதுதான் நான் ஏன் கொள்கைங்க. எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒன்றாக செயல்படுவோம், நல்லதே செய்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்துப்படி நம்ம போயர் சமுதாயத்துப்படி போன மாதமுங்க ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நம்ம துறையூரில் நான் இருந்தேன். எங்கள் ஊருக்கு சிலிண்டர் வண்டி வந்துடுச்சு. சிலிண்டர் வந்த வண்டியோடனே நமக்கு ஃபோன் போட்டாங்க, நான் இருப்பா வரேன் அப்படி சொன்னேன். எங்கேன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி போய் ரோட்டில் போய் வடக்க சிமெண்ட் ரோட்டில் போங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணிட்டார் என்கிட்ட, அந்த ஓட்டத்தெருலையாண்ணா அப்படின்னாப்புல. ஃபோன் கட் பண்ணிட்டேன். நான் என்னுடைய வேலை பார்க்கல, சருன்னு வண்டி எடுத்து கண்ணனூர்லேருந்து கிழக்க வந்துக்கிட்டு இருந்தேன். வந்தோடனே அந்த சிலிண்டர் வண்டிக்காரன் என்ன நல்லா டக்குன்னு முன்னாடி நிறுத்திட்டேன். தம்பி கீழே இறங்கி வா அப்படின்னு. நான் அமைதியாக தான் கூப்பிட்டேன், கீழே இறங்கி வா. இந்த ஒட்டை பையன் சொன்னது யார்? இல்லை நான் அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டேன். அவனை கூட்டியாம்மா சிலிண்டர் வண்டி அப்புறம் எடுத்து கவர்மெண்ட்டு தானே நீங்கள் எடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி நான் குறுக்க ஒரே ஆள் தான். அப்புறம் 2-3 பேர் ஃபோன் போட்டு வந்துட்டானுங்க. ஒட்டை பையன் சொன்னது யார், ஒட்டத்தெருன்னு சொன்னது யார், போர்டு அடிச்சிருக்குதா இல்லை உங்கள் ரெக்கார்டில் இருக்குதா அப்படின்னு போய் சரி அவன் கீழே இறங்கி அண்ணா மன்னிச்சிங்க, சாரி நான் மன்னிச்சிங்க, இனிமேல் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டேன், விட்டோமா. அதுபோல் நம்ம என்றைக்கும் நம்மளை ஒட்டை பையன் சொன்ன ஆளுங்களையே மூஞ்சில் கை வச்சுட்டு யோசனை பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரணும் இந்த கட்சியை. ஏன்னா நம்ம கட்சி வளர்த்து பெருசாக அது கொண்டாடு தான் ஒரு பெருசு. நம்ம ஒரு செடி நட்டால் தானாக வளர்ந்து வந்துடுங்களா, அதுக்கு சுற்றி ரவுண்டு போடணும், தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் அப்படியே செடி இதானா கொஞ்சம் மருந்து அடிக்கணும், பல வேலையெல்லாம் செஞ்சால் தான் அந்த செடி வளரும். அதுபோல் தான் இந்த கழகம் உழைப்பாளர் முன்னேற்ற கழகம்ங்கிறது அதுதான். நம்ம கருத்துப்படி நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு கை தட்டினா ஓசை ஓடாது, ஒத்த மரம் தோப்பாகாது. அதே மாதிரி ஒரு விறகு வச்சா அது தீபமாகாது. அதுபோல் தான் இது 10 மக்கள் 10 நிர்வாகிகள் இல்லை 10க்கு 100 100க்கு 1000 1000க்கு லட்சம் சேர்த்துனா தான் இந்த 2031 ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ண முடியும், நம்ம ஒரு இதுக்கு வர முடியும். அதனால் நாங்களோ அண்ணன் ஆறுமுகம் அவர்களோ ஒன்றும் வந்தால் மட்டும் பத்தாது, நீங்களும் ஒரு துணையாக வரணும், ஒன்றாக செயல்படுத்தணும், இந்த கட்சியை நியமித்து நம்ம கொண்டாடணும்.
ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் பேசணும். ஏன்னா நம்ம போகிறதுக்கு மலைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தா அது வேலைக்கு ஆகாதுங்க. நான் பார்த்துட்டேன். இப்போ நம்மளோட இணைஞ்சவங்களே 2 பேர் கலந்துக்கிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு போய் அவங்ககிட்ட பேசணும். நாளைக்கு நான் பேச போகிறேன். பேசாம விட போகிறதில்ல. என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்க தான். அது அப்புறம் பேசிக்கலாங்க. இதனால் நம்ம உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்துக்கு என்ன வழியோ, என்ன முறையோ, என்ன பாகுபாடோ அதெல்லாம் செஞ்சு நம்ம ஓரளவுக்கு முன்னுக்கு கொண்டாடலாங்கிறது என்னுடைய ஆசை. எல்லாத்துக்கும் அதுதான். இல்லைன்னு சொல்ல கிடையாது. நான் எனக்கு மட்டும்தான் இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல கிடையாதுங்க. இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாம்ஸ் இருக்குது. அது எல்லா நாம்ஸும் ஒன்றா கொண்டாந்து செயல்படுத்தினா தான் நம்ம நம்ம முன்னேற்றம் வர முடியும். இல்லை நம்ம இப்படியே இருக்கணும்னா அப்புறம் நம்ம பேசிதான் என்ன பிரயோஜனம்? ஆனால் நான் அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேடையில் தூங்கி நம்ம படுக்க போகும்போது ஒரு 5 நிமிஷம் இந்த கழகத்தை உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தை ஓதிச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சாப்பிட்டோமா நிறையா தூக்கிட்டு எழுந்திரிச்சு வேலைக்கு போனோம்னு இருந்தால் அது கதைக்கு ஆகாது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கிராமத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் நானும் உட்காந்து பேசியிருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருக்கிறேன். எல்லாம் செயல்படுத்தலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் டக்குன்னு வர மாட்டேங்கிறாங்க. தம்பி சொன்ன மாதிரி இந்த கோழி பிரியாணிக்கும் குவார்ட்டருங்க ஆசைப்படுறாங்களே என்னன்னு தெரியல. காலையில் ஒருத்தர் நமக்கு எங்கே குவார்ட்டர் வாங்கி கொடுத்தா வந்தேன், காணா. அதை மாதிரி இப்போ கேட்டாப்புலையா எனக்கு ஒரு துண்டு போடக்கூடாதுன்னு. ஏப்பா நீ இந்த கூட்டத்துக்கு வர்ற மாதிரி வந்திருந்தால் உனக்கு துண்டேன்னு அல்லாமல் தான் போடுவாங்க. நீங்கள் என்னமோ பார்த்தா என்னமோ அசிங்கமாக தெரியும், விடப்பா பேசிக்கலாம் நான் கொஞ்சம் சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறேன். இதனால் நமக்கு எல்லாம் நிறையா பலன் இருக்குது. எடுத்த உடனே நம்ம ஒன்றும் பெரிய மனுஷனாக போகிறதில்ல. நம்மளும் கொஞ்சம் கஷ்டப்படுவோம், நம்மளும் ஒரு செயல்படுத்துவோம், நம்மளும் ஒரு துணையாக நிற்போம், எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு பண்ணுவோம். ஒவ்வொரு கிராமத்துலேயும் இப்போ பேசுவோம். பேசி இந்த திருச்சி மாவட்டத்தில் நான் ஒவ்வொரு கிராமத்துலேயும் பேசணும். பேசி ஒன்றா கொண்டாடுவோம். அதுதான் என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம் எல்லாத்துக்குமே. அதிகாரம் இருந்தால் தான் உங்களை பாதுகாக்க முடியும். அப்படி என்றால் அதிகாரம் எது செய்யும்? நாளைக்கு நீங்கள் படிச்சிருந்தா வேலைவாய்ப்பு அதிகாரம், நாளைக்கு ஒரு வம்பு தும்பு வழக்கு, தம்பி சார் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சுருப்பான், சிக்க வைக்கிறதுக்காக எதிராளி சூழ்ச்சி இல்லாமல் சிக்கிடக்கூடாது, ஈஸியாக நம்ம ட்ராக்கில் மாட்டி நம்ம மேலே எஃப்ஐஆர் போடணுன்றது எதிராளி ஒரு திட்டமிட்டு நம்மளை பழிவாங்கிற நோக்கெல்லாம் அதிகார வர்க்கம் செய்யும். அதை தடுப்பது எப்படி? நமக்கான அரசியல் கட்சி, அரசியல் பின்பலம், அரசு அதிகாரி, அரசியல்வாதி நம்மளை பற்றி தெரியும். இந்த சமுதாயத்தில் அரசியல்வாதியும் இல்லை, அரசியல் அதிகாரியும் இல்லைன்றதுக்காக தான் நம் மீது பொய் வழக்கு திட்டமிட்டு காவல்துறை பல இடத்துல போடுது. அதை நம்ம விழுத்திட வேண்டும் என்றால் நீங்கள் அரசியல் புரிஞ்சுக்கணும். அரசியல் என்பது அனைத்துக்குமே பிறந்து வளர்ந்து நம்ம மாணவர் பருவத்திலிருந்து வயதான காலத்தில் நம்ம எந்தெந்த மக்களுக்கு சேவை செய்ய பல துன்பங்களும் இன்னல்களும் வருகின்ற போது அரசியல் பின்பலம் இருந்தால் தன்னை பாதுகாத்துக்கலாம். அதிகாரத்துக்கு என்னைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு பேர் உண்டு. அதுக்கான ஒரு இடம்தான் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கிறோம். அப்படி என்றால் உங்களுடைய அடையாளம் என்ன? உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் மூவர்ண கொடி உங்கள் கிராமத்தில் ஏற்றணும். நான் தான் சொல்ல, குடியரசுத் தலைவர் போட்டி போட்டாலும் யாரும் கேட்க மாட்டான். வார்டு மெம்பருக்கு போட்டி போட்டால் உன்னை தடுப்பாங்க. ஏன்னா அங்கேருந்து அதிகாரம் வரும். ஒரு ஊரில் தண்ணி வரலன்னா நீ போய் கேட்ப, அங்கே இருக்கிற மெம்பர் விட மாட்டேன். நீ போய் கேட்டால் தனி மனிதன் கேட்ப, உன்னை அடிக்க வருவாங்க, பிரச்சனை பண்ண வருவாங்க. அப்போ அதுவே நீ ஒரு வார்டு மெம்பர் ஜெயிச்சிருந்தனா அந்த மக்களுக்கு தண்ணி இல்லை, ரோடு இல்லை, கரண்ட் இல்லை, அங்கே நடக்கிற அநீதியெல்லாம் கேட்கறதுக்கான நீ ஒரு தலைவராக வருவ. அதுக்கான இடத்த நீங்கள் ஃபில் பண்ணனா அரசியல் தெரிஞ்சால் நீங்கள் நம்பரை நிற்க முடியும். ஒன்று. அப்போ இதேமாரி எல்லா கிராமத்துக்கும் இந்த கட்சி போய் சேரணும். இப்போ திமுக அண்ணா திமுக வருது இல்லையா, அந்த கிளை செயலாளர் கட்டுப்பாட்டில் ஒரு 500 பேர் 1000 பேர் இருப்பான். ஒன்றிய செயலாளர் கட்டுப்பாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? நீங்களும் பொறுப்பெடுத்ததா மத்திய அரசு மாநில அரசு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திட்டம் அறிவிச்சிட்ருக்காங்க. நம்ம மக்களுக்கு சேரும். அனைத்து சமூகத்தில் பல தலைவர் இருக்காங்க, அரசியல் கட்சி பொறுப்பாளர் இருக்காங்க. நம்ம சமூகத்தில் இல்லைன்றதுல குறையினால்தான் இதெல்லாம் தேக்கமாக இருக்குது. இளைஞர்கள் முன் வந்திருக்கிறீங்க, உங்களுக்காக தான் நாங்கள் போராடுறோம். ஏன்னா ஒரு பீரியடு முடிஞ்சு போச்சு.
அடுத்து இன்றைக்கி விதைச்சா நாளைக்கு அறுவடை நீங்கள் பண்ணணும். அதனால் அரசியல் புரிதலோடு அரசியல் விவரம் கொண்டு உங்கள் கிராமத்தில் கொடியேற்றுவது, அங்கே இருக்கிற பிரச்சனை எதிர்கொள்வது, அங்கே இருக்கிற பிரச்சனை எங்ககிட்ட சொல்வது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு நிறைய ஒரு விழிப்புணர்ச்சியே இல்லை. டோட்டலாக 1000 ரூபாய் 5க்கும் 10க்கும் 100க்கு 50,000 கொடுக்குறான்னு போடுறாங்க. அதனால் நமக்கு இழப்பணும் அவங்களுக்கு தெரியாது. காசு கொடுத்தா வாங்கிக்கோ, காசு வந்து நம்ம காசு, நம்ம கட்டுற வரி பணம், நம்ம கட்டுற பணம், நம்ம கரண்ட்டு பில்லு, இபி, வீட்டு தண்ணி வரி ரசீது கட்டுற பணம் கொள்ளடிச்சு வச்சுக்க, அதை வாங்கிக்கோ. ஆனால் இங்கே கூடுற கூட்டம்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகணும். ஏதோ வந்த கூட்டம் ஜெயிச்சவெல்லாம் கூட்டம் சதெல்லாம் ஜெயிச்சதில்ல, ஆனால் ஓட்டாக தான் கன்வெர்ட் ஆகி அந்த பகுதியில் ஒரு தலைவராகவோ ஒரு மெம்பராகவோ ஜெயிக்கணும். அப்படி யாரையாச்சும் ஒருத்தர் நீங்கள் தோக்கடிக்கணும். அப்படி என்றால் இந்த சமூக மக்களுடைய பெருமை அங்கே தோத்தவனுக்கு தெரியும், அதிகாரத்தில் இருந்தவனுக்கு தெரியும். ஏன் இந்த சமூகத்தை நம்ம பகைச்சிக்கிட்டோம், இந்த சமூகத்தால் நமக்கு 5 வருஷம் வாழ்வாதாரம் போச்சுன்றது மனநிலை உருவாக்குனா தான் உங்களுக்கான அதிகாரம் அங்கே கிடைக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய தம்பி சொன்ன மாரி ஒவ்வொரு கிராமத்துக்கு போங்க, உழைப்பாளர் முன்னேற்றம் கட்சி இருக்குது, அங்கே வந்து கொடி ஏற்றுங்க. கொடி ஏற்றினா பொது இடத்துல ஏற்ற முடியாது, சொந்த இடத்துல ஏற்றணும். அதுக்காக நாம்ஸ் இருக்குது. அடிப்படை உறுப்பினர் கட்சியில் சேருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் கட்சியில் சேர்ந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு போய் நாங்களும் இந்த கட்சியில் சேர்றோம், இந்த கட்சிக்கு நல்ல திட்டம் இருக்குது, நமக்கு நலவாரியம் இருக்குது, நாளைக்கு ஒரு பிரச்சனை வருவாங்க, நாளைக்கு ஒரு அடியில் தண்டாலும் வருவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கிராமத்திலும் அம்மாவும் அக்கா தங்கச்சி எல்லாட்டும் சொல்லி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து சொந்த பந்தம் மாமன் மச்சான்னு சொல்லி ஒவ்வொரு கிராமத்தில் ஆரம்பித்து ஒரு மாவட்டம் ஒன்றியம் இதெல்லாம் போகனா நீங்கள் பொறுப்பு எடுக்கணும். கிளை செயலா ஒன்றிய செயலா இதுக்கெல்லாம் பொறுப்பு இருக்குது. மற்றவங்களுக்கு பொறுப்பு இருக்குல்ல, நமக்கு ஏன் பொறுப்பு நீ நினைக்கிறோம், எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. அந்த ஏன்னா நாங்கள் வந்து தலைவர்கள் வந்து விழுப்புரம் தான் ஒரு ரூட்டுக்கு நான் வர முடியாது. இப்போ நான் ஒரு குரூப்பில் போட்டேன்னா கிரண்குமார் மாரி அத்தனை இளைஞர் இருக்கிறேன், அந்த ஊரில் நீங்கள் பாஸ் பண்ணணும். தெரிஞ்சால் தான் அங்கே இருக்கிற பிரச்சனை வந்து 4 பேர் சொல்லுவாங்க, ஏம்மா நீ வா, ஒருத்தன் ஆதார் கார்டில் ஓஏபி இல்லை, தண்ணி வரல, எல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிரச்சனை எதிர்கொள்வதுக்கு அரசியல் பின்புலம் இருந்தால் தான் அந்த ஊரில் நீங்கள் வந்து எதிர்க்க முடியும். இல்லைன்றால் உங்களை வந்து நசுக்கப்படுவாங்க, ஒடுக்கப்படுவாங்க, திட்டமிட்டு வழக்கு போடுவாங்க. போலீஸ் பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் போலீஸ்கிட்ட நீங்கள் போகணும், வரணும், உண்மையில வழக்கு வரணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ மக்கள் நல்லது போகல பல துயரம் துன்பம் வரதான் செய்யும். இதெல்லாம் தாங்குகிற தலைவர்கள் நீங்கள் வரணும். ஃபஸ்ட்டில் ஒருத்தன் அடிப்பட்டனா அவனுக்கு கூட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், அவனுக்கு தண்ணி கொடுக்கணும், அவனுக்கு உதவி செய்யணும். அப்போ நம்மக்கிட்ட 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா வசூல் பண்ணி இதை நீங்கள் பண்ணாமட்டில் தான் நீங்கள் தலைவர்களாக வர முடியும். விழுப்புரத்தில் ஆரம்பிக்க இருக்காருங்க, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி 10,000 போடுன்னு சொன்னால் எந்த தலைவர் வரமாட்டாங்க. நான் வர்றதுக்கான பாதுகாக்க முடியாது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கு இந்த கட்சியும்பை கொண்டு போய் சேருங்க, கொடியேற்றுங்க. எல்லா கொடி கட்சி பறக்குதுலாங்க, திமுக கொடி, அண்ணா திமுக கொடி, விசிக கொடி, பாமக கொடி, எல்லாம் கொடி பறக்கக்குள்ள நம்மளுடைய மூவர்ண கொடி பறந்தால் மட்டும் உன்னுடைய அடையாளம் அங்கே வரும். இல்லைன்னா அரசியல்வாதியும் அரசு அதிகாரியும் காவல்துறை உங்களை மதிக்க மாட்டாங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை உங்களை கூப்பிடுங்க, வாங்க தம்பி இதுமாதிரி பிரச்சனைக்கு சரி பண்ணிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கேருந்து வருது? நம்ம தன்னை பயன்படுத்திக்கணும். நாங்கள் உங்களுக்கு ஃபுல் அதிகாரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு சிந்தனையாளராக இருக்கணும். பேச்சு திறமை. இப்போ நம்ம மரணத்தை கூட எதிர்ப்போம், சாப்பை பார்த்து கூட பயப்பட மாட்டோம், ஆனால் மைக்கை பார்த்தா பயப்படுவோம். ஏன்னா மக்கள் பேசியதில்லை. இளைஞர்கள் முன் வரணும், மேடை பேச்சு வேணும், மக்கள் மத்தியில் பேசணும், மக்களை கருத்து கேட்கணும். மக்களுடைய நலன் கருதி ஒரு முடிவெடுத்தால் நீங்களே எஜமானர்கள், மக்களே நமக்கு இறுதியானவர்கள். மக்கள் நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க, கெட்டது சொல்லி தருவாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு பயிற்சியாளர் அல்ல, நான் உங்களை மாரி ஒரு நிர்வாகி, ஒரு தொண்டனாக இருந்து ஒரு தலைவராக இருக்கேன்னு சொன்னால் கீழ்மட்டிருந்து வந்தவன். நான் வந்து இது விருப்பப்பட்டு வரல, கஷ்டப்பட்டு வந்தவன் இந்த பொறுப்புக்கு. அதனால் பல துயரங்கள் துன்பங்கள் நான் இன்றைக்கி அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன மாரி நீங்கள் அனுபவிக்கூடாது தான் உங்களை நான் தேடி நான் வரேன். நான் சரி, அரசியல் சாதாரண விஷயம் இல்லை. கடல் மாதிரி, கடலில் காலை விட்டு எவ்வளோ தூரம் ஆழம் போகணும்னு தெரியுது. அரசியல் என்பது மிகப்பெரிய ஆழம். போவா கால் இழுத்துக்கிட்டே இருக்கும், ஆழமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அது நீந்தரம் தான் சாணக்கியன், ராஜ தந்திரக்காரி. அதனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபரை தன்னை பாதுகாத்துக்கலாம், தன்னை அடையாளப்படுத்திக்கலாம்.
அரசியல் பின்புலம் இருந்தால் உன்னை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. எதிராளி எதிரி உன் மீது அச்சப்படும், இவங்ககிட்ட போகணும், தாம் பலம் எதிராளிக்கு தெரியணும். அப்படி என்றால் ஊடகம் பத்திரிக்கையில் நீங்கள் பேசுகின்ற தலைவர்களாக வரணும். பொண்ணில் உங்கள் ஊரில் ஒரு ஊழல் பண்ணிட்டார், யார் பஞ்சாயத்து தலைவர் பண்ணிட்டார்னா கிரண்குமார் ஒரு ஆள் போனால் அவர் மீது அடிதடி வழக்கு கொடுப்பாங்க, பல பேர் வழக்கு பண்ணி அவர் அச்சுறுத்தல் பண்ணுவாங்க. அதுவே ஒரு அரசியல் கட்சி பின்பலம் கொண்ட கட்சி அந்த தலைவருடைய பிரச்சனை தகவல் உரிமை சட்டம் போட்டு ஊடகத்தில் பத்திரிக்கை பேசி அம்பலப்படுத்தினால் அந்த தவறு திருத்தப்படுவார்கள். அந்த தவறு உடனடியாக அதுக்கான பனிஷ்மெண்ட்டு எந்த கட்சி ஆளுங்கட்சியாலும் எதிர்கட்சியாலும் அதுக்கான தலைவர்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த பிரச்சனை சால்வ் செய்வாங்க. அதுக்கு தான் அரசியல் கட்சி தேவை. அப்போ இதை எதிர்கொள்வது எப்படி என்பது நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். நான் இப்போ நாய் இருந்தேன்னு வச்சுக்க, நாயை கல்லை தச்சு நாய் ஓடி போகுது, தேனு கல்லை தச்சு தேனு தாக்குது இல்லை, கொற்றவனை மதுவனை தாக்குது. அதுமாரி ஒற்றுமையாக இருக்கணும், சங்கிலி மாதிரி இருக்கணும். நம்ம இளைஞர்களை கட்டுக்கோப்பாக இருக்கணும், இளைஞரை ஒவ்வொரு யோசிக்கணும். நீங்கள் செய்திகளை பார்க்கணும், ஊடகம் பத்திரிகை செய்தியை பார்க்கணும், அரசியல் இன்றைக்கி என்ன நாளைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், மக்கள் மத்தியில் சேர்க்கணும். மக்களுக்கு ஒரு ஐயோன்னு பிரச்சனை ஓடி போய் நின்று தன்னை அடையாளப்படுத்தினால் நீங்கள் மிகப்பெரிய தலைவராக வருவீங்க. அப்போ இது மட்டுமா, நாளைக்கு ஒரு கல்யாணம் நடக்குது, இதுவே மற்ற சமுதாயத்தில் எத்தனை தலைவர் வர்றாங்க, எத்தனை கார்கள் வருது, எத்தனை பேனர்கள் தோரணங்கள் வருது. அப்போ இதுமாரி வந்தால் உன்னை அடையாளப்படுத்துவார்கள் இல்லையா, வருமா இல்லையா? அப்போ நீ படிச்சிருக்கிற உடனே நீ ஒரு காலேஜ் படிச்சிருக்கிற நல்ல மெரிட்டில் இருக்கிற உன்னை உடனே வேலை வாய்ப்பு வாங்கி தரணும்னா யார், நீ உன்ட்ட பணம் இல்லை அப்படின்னா அரசியல் கட்சி பின்பலம் இருந்தால் சீட்டு வாங்கி கொடுக்கலாம். சீட்டு வாங்கி கொடுத்தா உன் குடும்பத்தை பாதுகாப்ப, உன்னை மாரி பல இளைஞர்கள் முன்மோதியாக இருப்ப. அப்போ எங்கேருந்து வருது? அரசியல் இருந்தால் அதிகாரம் செய்யும், சீட்டு கொடுப்பாங்க. தன் கல்வியை முக்கியத்துவம் கொடுக்கணும். அரசியல் எப்படி நம்ம லைக் பண்ணுறோமோ விவசாயிகளுக்கு, விவசாயிகளுக்கும் மருத்துவத்துக்கும் பல்வேறு விதத்தில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து மக்களை நலன் கருதி நம்மளை தேடி மக்கள் வரமாட்டாங்க. அதனால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்கள் குடும்பம் கொண்டாட்டி புள்ள முக்கியம், அதை விட அரசியல் உங்களுக்கு வேணும். அன்றதுனால தான் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக வர்றோம். இதை நான் விழுப்புரம் தேடி நீங்கள் வந்திருக்கீங்களா? நான் தான் உங்களை தேடி வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம அலுவலகம் 3 இடத்துல இருக்குது. பொள்ளாச்சி வால்பாறையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, புஞ்சம் புளியம்பட்டில் இருக்குது. அடுத்தது பல மாவட்டத்தில் நாங்கள் போகிறோம். அதனால் நீங்கள் என்ன தேடி வரேன்டா, நான் உங்களை தேடி வர்றேன். நீங்கள் பொறுப்பு எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான தலைவரை அங்கீகரிக்கப்படுவீர்கள். மற்ற இடத்துல போனால் காசு 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு பொறுப்பு. இங்கே எந்த விதமான இதில் கட்டுப்பாடு இல்லை. உங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பொறுப்பு கொடுப்படும். அந்த தகுதி பொறுப்பு கொடுத்து நீ போய் வேலை செய்யலாம். இப்படி தம்பிக்கப்பா நீ என்ன பொறுப்பு எடுத்துருக்கிற, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிற, சார் இந்த கட்சியிலேருந்து வரேன், என்ன பொறுப்புன்னு கேட்டால் விசிட்டிங் கார்டு கொடுக்கணும், உன் ஐடி கார்டு கொடுக்கணும். அந்த இடத்துல மதிக்கப்படுவார்கள். அப்போ உன் தகுதி உயரும். அப்போ இந்த ஜாதியெல்லாம் அங்கே தடுக்கப்படும். ஐயா கேட்கல ஒட்ட பயிலன்றல, மற்ற சமூகத்தை பேரிட்டு தான் சொல்லுவான். நம்ம சமூகத்தை சொல்கிறது பற்றி தப்பு இல்லை. ஆனால் நம்ம சமூகம் பேரை சொல்வதுக்கே நம்ம அச்சப்படுறோம். இப்போ 77 ஆண்டுகள் ஆச்சு சுதந்திரம் பெற்று. நம்ம சமுதாயத்தில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறாங்க, பல சமூகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கிறாங்க. அந்தந்த சமூகத்தினுடைய தலைவர்கள்லாம் பிறந்த நாள் இறந்த நாள் அரசு விழாவை கொண்டாந்து வருஷத்துக்கு ஒரு முறை குரு பூஜை பண்ணுறாங்க. பல ஜாதி சங்க தலைவர்கள் பார்த்துருக்கீங்கள. ஆனால் இந்த சமுதாயத்தை அப்படியே விடுபட்டு வச்சுருக்காங்க. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எங்கே காந்தி தாத்தா கூடிய நம்மளால் ஒப்பந்தம் போட்டு சிறுவாணி தண்ணி ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காரு, பள்ளிவாசலை கட்டி கொடுத்துருக்காரு. பல்வேறு வித்தியத்தில் கையாண்டவர் நம்ம சமூகத்தில் இருந்திருக்கிறாங்க. இப்போ போன வாரம் கொங்கு ஈஸ்வரன் சொல்லிட்டு நம்ம சமுதாயத்தை பற்றி பேசி தமிழக அரசு முன் இந்த சமுதாயத்துக்கு ஒரு மணிமண்டபம் கட்டின பல்வேறு கோரிக்கையெல்லாம் உருவாக்கி இன்றைக்கி தமிழ்நாடே பேசப்படுகிற இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம மக்கள் இது போய் சேரலை. இதை போய் நீங்கள் சொல்லணும்.
நமக்கும் தமிழக அரசு வந்து சலுகை கொடுக்குது, நமக்கு ஜாதியின் அடிப்படையில் உள்ஒதுக்கீடு கொடுக்கும், நம்ம போராடணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை நீங்கள் வகுக்கணும். அழுவுற பிள்ளைக்கு தான் பால், அழுவாத பிள்ளைக்கு பால் இல்லை. அதனால் ஒவ்வொரு நிமிஷம் இதை போராட்ட காலத்தில் நின்று வெற்றி பெற்றால் மட்டும்தான் நீங்கள் வளர முடியும். இப்போ போன மாதம் பழைய ஓய்வு திட்டம் யார் அரசு ஊழியர்கள் போராடினாங்க, பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, பலகட்டம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டம் நடத்தி அரசாங்கம் அவங்களுக்காக சரியான ஓய்வு திட்டம் அறிவித்தாங்க. எத்தனை பேர் அரசு ஊழியர்கள் அதனால் வாழ்ந்துருக்கிறாங்க, அதுக்கான பலன் பெற்றிருக்காங்க. அப்போ போராட்டம் தான் பெருசு. இடைநிலை ஆசிரியர்கள் 1 மாத காலமாக போராடி இருக்காங்க. அவங்களுக்கு தமிழக அரசு முன் வந்து இப்போ பணி நிரந்தரம் பண்ணியிருக்காங்க. அப்போது யார் ஒருத்தர் போராட்டம் குணம் பொறிச்சு போராட்டத்தின் அடிப்படையில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. போராட்டம் பண்ணலைன்னாலும் உன் பிரச்சனை வெளியே சொல்லலாம், எதையுமே நீ சாதிக்க முடியாது. அதுவும் தான் உழைப்பாளர் முன்னேற்ற கழகம். பல பிரச்சனை எங்கிட்ட சொன்னாலும் அந்த பிரச்சனை அரசியல்வாதி அரசு அதிகாரிகிட்ட சொல்லி அந்த பிரச்சனை தீர்த்து கொடுப்பது, அந்த பிரச்சனை முன்னிருந்து செய்வதற்கு நாங்கள் எப்பவும் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் கட்சியை வளர்க்குறது மட்டும் நோக்கம் இல்லை, அடிப்படை உங்களுடைய பிரச்சனை பாதுகாப்பது, உங்களுடைய ஆபத்துன்னா வந்து குரலை கொடுற நோக்கம் தான் எங்களுடைய பிரதான பணி. அதுக்காக தான் நாங்கள் மாவட்டத்தோறும் ஒன்றியத்தோறும் கிளைத்தோறும் நகரத்தோறும் பொறுப்பாளர் நியமனம் பண்ணுறோம். பொறுப்பாளரில் ஒரு நிமிஷம் தகவல் சொல்லுவோம், ஐயா அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்று. அதனால் இளைஞர்கள் முன்வாங்க, இந்த நாட்டின் எதிர்காலம் இளைஞர் கையில் தான் இருக்குது. அதனால் நீ தம்பி சொன்ன பாரு, ஃபஸ்ட்டில் நீங்கள் வாங்க, உங்கள் அப்பா வர சொல்லுங்கள், அம்மா வர சொல்லுங்கள், அண்ணன் தம்பி மாமா மச்சான்னு சொல்லி நமக்கான ஒரு கட்டம் பலப்படுத்துங்க. நீங்கள் தோறும் இது இன்றைக்கே நம்ம வந்து ஒரே நாளில் இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டோன்னா மக்கள் தெரியாது. வாரத்தில் ஒரு நாள், 10 நாளுக்கு ஒரு முறை, 5 நாளுக்கு ஒரு முறை என்ன செய்யலாம், உங்கள் ஊரில் ஒரு ஆலோசனை கூட்டம், இதை கூட்டத்தை கூட்டி மக்கள் மத்தியில் கவனத்தை திருப்பணும், மக்கள் மத்தியில் போய் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ தான் நம்ம கட்சிக்கு ஒரு பெருமிதம் கிடைக்கும். ரெண்டாவது வந்து 2027 நம்ம தனியாக நின்னால் நிற்போம், இல்லை கூட்டணி நிற்போம். நம்ம எல்லாம் ஓட்டால் தான் நம்மளை பாதுகாக்கப்பட முடியும். இத்தனை % உழைப்பாளர் முன்னேற்ற ஓட்டு வாங்கியிருக்குது. அப்போ தான் சிறப்பு கவனம் நம்ம மீது திரும்பப்படும். ஊடகம் பத்திரிகை உழைப்பாளர் 2 ஆண்டுகள் ஆட்சி கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 234 தொகுதியில் 2 தொகுதி 3 தொகுதி நின்று இருக்காங்கப்பா, தனியாக நின்று அவங்களுக்கு கணிசமான ஓட்டு இருக்கப்பா. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்று ஆளுகின்ற கட்சி நமக்கு வந்து நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்பொழுது நீங்கள் படித்து வேலை வாய்ப்பு தேடிக்கலாம். நாங்கள் போராடுறது எங்களுக்காக என் குடும்பத்துக்காக. இங்கே வந்த கூட்டத்தில் 234 தொகுதியில் இருக்கிற இந்த போயர் சமூக மக்களும் இல்லாமல் இடைநிலை சமூகங்கள் எத்தனை சமூகம் இருக்குது, நரிக்குறவர்கள், வண்ணான், நாவிதர், பல சமூகங்கள்லாம் எத்தனை இயங்கிட்டுருங்க. அவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சு போவதற்கான ஒரு திட்டம்தான் உழைப்பாளர் முன்னேற்ற கழகம். இங்கே யார் யார் இருக்காங்க, அதிகாரத்தில் இருப்புங்களே தான் இருக்கிறாங்க. கவுன்சிலராக இருந்தாலும், தலைவராக இருந்தாலும், எம்எல்ஏ இருந்தாலும், எம்பியாக இருந்தாலும். ஏன் நீ நிற்கக்கூடாதா? ஏன் இந்த மக்கள் ஓட்டு போட்டு நீ ஒன்று தேர்ந்தெடுக்கக்கூடாதா? சட்டமன்றத்திலே, பாராளுமன்றத்திலே, உள்ளாட்சி மன்ற தேர்தலே நீ பேசக்கூடாதா? ஏன் ஆண்டவங்களாம் அனுபவிச்சு இருக்கணுமா? அந்த ஒரு குரல் இந்த இடத்தில் 2027 இந்த ஓட்டு மட்டும்தான் ஒன்று நிரூபிக்க முடியும். அப்படி என்றால் நம்ம அதுக்கான வாய்ப்பை நாங்கள் தேடி கொடுப்போம். அதுக்கான இடத்த நீங்களாம் ஃபில் பண்ணதான் இந்த இடத்த உறவுகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நிறைய நம்ம பேசலாம். அதிகாரம் இருந்தால் தான் கைப்பற்ற முடியும். இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா பொறுப்பாளர் நியமனம் பண்ணுங்கள் தம்பி நீங்களாம், சரிங்களா? அதில் இதை பேசணும். இன்னும் பல மாவட்டம் வந்திருக்காங்க, போகணும். இந்த கூட்டத்தை நான் இதோட முடிச்சு